இணையதள தேரிலேறி உலகெல்லாம் வலம் வரும் இசை முரசு வானொலி. இது இதயங்களை இணைக்கும் வானொலி. படைப்போர் பூங்கா நிகழ்ச்சியில் இஸ்லாத்தின் அடிப்படை புரிதல்கள் பற்றியும் இந்தியாவில் முஸ்லிம்களின் இருப்பு குறித்தும் வெளிவந்திருக்கும் தனது நூல்கள் குறித்து பேசுகிறார் வரலாற்று ஆய்வாளர் பி. சிராஜுதீன் அவர்கள். இசை முரசு எஃப்எம் இணைய வானொலி நேர்கள் அனைவருக்கும் நெஞ்சம் நிறைந்த சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். நேர்கள் அனைவரையும் படைப்போர் பூங்கா நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறோம். இன்றைய படைப்போர் பூங்கா நிகழ்ச்சியில் நாம் சந்தித்து உரையாட இருப்பது தமிழில் சமீப காலத்தில் முகலாயர்களில் துவங்கி சமகால தமிழ் முஸ்லிம்களின் வரலாறுகள் வரை ஆவணப்படுத்த வேண்டியதன் தேவையை அண்மை காலத்தில் முஸ்லிம் சமூகம் அதிகமாக உணர்ந்திருக்கிறது எனலாம். மிக குறிப்பாக சிஏ என்னும் விவகாரத்தை மத்திய அரசு கொண்டு வந்த போது முஸ்லிம்களின் ஆவணங்கள் பற்றிய ஒரு மெய்ப்பிப்பு சூழல் இங்கே உருவானது. அப்போதுதான் 600 ஆண்டு காலம் இந்தியாவை ஆண்ட ஒரு முஸ்லிம் சமூகம் 100 ஆண்டுகள் இந்தியாவில் வாழ்வதற்கான ஆவணத்தை காட்ட முடியுமா என்கிற கேள்வி நம் முன்னால் வைக்கப்பட்டது. இந்த கேள்வியோடு முஸ்லிம் சமூகத்தின் வரலாற்று தேடல் பற்றிய தகவல்களை நாம் திரட்டி பார்த்தால் அது முறையாக நிரூபிக்கப்படாத அல்லது எழுதப்படாத, தொகுக்கப்படாத, செவிவழி செய்திகளாக மட்டுமே பரப்பப்பட்ட என்றெல்லாம் அது பல பரிமாணங்களில் ஆங்காங்கே விரிந்து கிடக்கிறதை தவிர அவை தொகுக்கப்பட்டு முறையான ஆய்வுக்கு உட்படுத்தப்படவில்லை என்கிற நிதர்சனம் அண்மை காலத்தில் அதிகமான முஸ்லிம் சமூக ஆர்வலர்களிடம், குறிப்பாக இலக்கிய மற்றும் சமூக களங்களில் நின்று பணியாற்றக்கூடியவர்களிடம் ஏற்பட்டது. ஆனால் இந்த பணியை பன்னெடும் காலமாக தமிழ் முஸ்லிம் சமூகத்திலிருந்து தமிழர்களுக்காக, இஸ்லாமியர்களுக்காக செய்து கொண்டிருக்கக்கூடிய தஞ்சாவூர் மாவட்டம் பாலாக்குடி பகுதியைச் சேர்ந்த வரலாற்று ஆய்வாளர் சிராஜ் அவர்கள் கிட்டத்தட்ட 11 புத்தகங்களை இதுவரை தந்திருக்கிறார்கள். இஸ்லாத்தினுடைய அடிப்படையை அவர் புரிந்து கொள்வது துவங்கி இந்தியாவில் முஸ்லிம்களுடைய இருப்பு பற்றியும், மிக குறிப்பாக தமிழகத்தில் முஸ்லிம்களின் வரலாற்று கால பதிவுகள் பற்றியும், சோழர்களுடைய ஆட்சி பரப்பிற்குள்ளால் முஸ்லிம்களுடைய பங்களிப்பு பற்றியெல்லாம் அவருடைய ஆட்சி பரப்பு தமிழகத்திற்குள்ளும் தமிழகத்திற்கு வெளியும் பறந்து விரிந்து கிடக்கிறது. இந்த பரவலான அவருடைய வரலாற்று தேடலில் வெளிவந்திருக்கிற நூல்கள் குறித்தும் தொடர்ச்சியாக அவர்கள் வந்த ஆய்வுகள் பற்றியும் நாம் இன்றைய படைப்போர் பூங்கா நிகழ்ச்சியில் பேச இருக்கிறோம். இப்போது நம் அனைவர் சார்பிலும் வரலாற்று ஆய்வாளர் சிராஜ் அவர்களை நம் அன்போடு வரவேற்றுக் கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் சார். உண்மையிலேயே ஒரு வரலாற்று ஆய்வாளராக, வரலாற்று தகவல் சேகரிப்பாளராக இன்றைய காலகட்டத்தில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி சார். தொடர்ச்சியாக உங்களுடைய பணிகள் பற்றி பேசலாம். அதுக்கு முன்னால் உங்களை பற்றி ஒரு சுருக்கமான அறிமுகத்தை நம்ம நேர்களுக்கு சொல்லுங்க. உங்களுடைய சொந்த ஊர், உங்களுடைய கல்வி, உங்களுடைய பணி, உங்களுடைய குடும்பம், இது குறித்த ஒரு சுருக்கமான அறிமுகத்தை சொல்லுங்க. என்னை பொறுத்தளவுக்கு நான் வந்து தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்துக்கு பக்கத்துல இருக்கிற பாலாக்குடி அப்படிங்கிற கிராமத்துல இருந்து நான் வந்து கடந்த 2004 இருந்து நான் சென்னையில இருக்கிறேன். சென்னையில இருக்கும்போது நமக்கு இயல்பாவே எனக்கு வந்து படிக்கிறதுல ஆர்வம் உண்டு. அதனால வந்து நம்ம பல்வேறு விஷயங்களை படித்து தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வத்துல நம்ம ஆரம்ப காலங்களில் வந்து மார்க்சியவாதிகள், பெரியாரியவாதிகளோட நெருங்கிய பயணிச்சிருக்கணும். அந்த அடிப்படையில நான் இடையில தான் வந்து 2004 தான் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டேன். அப்படி ஏற்றுக்கிட்டதுக்கு பிறகு இஸ்லாமிய வரலாறுகளை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்துல நம்ம தேடி பார்க்கும்போது பல முரண்பட்ட தகவல்கள் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். முஸ்லிம்களே கூட அந்த வரலாறுகளை வந்து கதை போல எழுதியிருக்காங்க. அது வரலாறா எடுத்துக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு. இந்த காலகட்டங்கள்ல தான் சரி முஸ்லிம்களுடைய வரலாறு என்னவா இருக்கும் அப்படிங்கிற ஒரு தேடல் எனக்கு ஆரம்பிச்சது. அந்த தேடல் தான் இன்னைக்கு எழுத்து பணியில கொண்டு வந்து இருக்கு. உங்க குடும்பம் பத்தி சொல்லுங்க சார். என்னுடைய குடும்பம் பாத்தீங்கன்னா, நான் வந்து தஞ்சை மாவட்டம் உங்களுக்கு தெரியும். தஞ்சை மாவட்டம் வந்து ஒரு நிலப்பரப்பு சமூகம். அந்த ஒரு பங்கையார்கள் ஆதிக்கம் உள்ள ஒரு பகுதியில தான் நான் பிறந்தேன். நான் என்னுடைய குடும்ப பூர்வீகம் வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவன். சரி.
என்னுடைய 35 வயது வரையிலும் அங்க இருக்கிற சமூக மக்களுக்கான பல போராட்டங்களை வந்து முன்னெடுத்து அந்த போராட்டங்களால மிகப்பெரிய பாதிப்புகள் எல்லாம் சந்திச்சு கடைசியெல்லாம் நான் வந்து இதுக்கு ஒரு தீர்வு அப்படிங்கிறது சாதியம் சாமானியமான விஷயங்களுக்கு ஒரு தீர்வு அப்படின்னு சொன்னா அது இஸ்லாம் தான் அப்படிங்கிறது. வந்ததற்கு பிறகு வந்து நம்மளுடைய அந்த மக்களுடைய அந்த தொடர்ச்சியான பயணங்கள் இன்னமும் போயிட்டு இருக்கு. பட் இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு பிறகு நம்மளுடைய பணிகள் அங்க இருந்த சமூக பணிகள் வேற இங்க இருந்த சமூக பணிகளா பரிணாமம் அடைஞ்சிருச்சு. அங்க அந்த சமூக பணிகள் அப்படின்னா சாதியத்துக்கு எதிரான போராட்டங்கள் அப்படிங்கிற மாதிரி போராட்டம் களப்போராளியா தான் இருந்தோம். எந்த அளவுக்கு களப்போராளியா இருந்தோம்னு சொன்னா நம்மள வந்து அங்க இருக்கிறவங்கள வந்து நம்ம அந்த ஊர்லயே இருக்கக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு வந்து நெருக்கடிகள் கொடுத்தாங்க. சரி, நெருக்கடிகள் ரொம்ப அதிகமாகி என்னை உயிரோடே விடக்கூடாதுங்கிற அளவுக்கு வந்துடுச்சு. அதையெல்லாம் வந்து எதிர்கொண்டு, ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம வந்து தீவிரமா சமூக பணியை வந்து இருந்தோம். எப்போதுமே வந்து நம்ம சமூக பணியில தீவிரமா இருக்கும் போது நமக்கான எதிர்ப்புகள் அதிகமாக எதிர்ப்புகளே இல்லாம நம்ம பண்றோம்னு சொன்னா அது சமூக பணியா இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் நம்ம வந்து ஒரு கட்டத்துல வந்து சரி எவ்வளவு காலத்துக்கு போராடிட்டே இருக்கிறது, அதுக்கு ஒரு தீர்வு வேணுமே அப்படிங்கிறத வந்து நம்ம யோசிச்சிருக்கோம் தான். ஒரு இயக்க ரீதியாவே நாங்க வந்து நான் சார்ந்த ஒரு கல்வி இயக்கத்தோட சேர்ந்து தீண்டாமைக்கு வந்து சரியான தீர்வுன்றது வந்து அம்பேத்கர் பெரியார் சம்மந்தம் மாதிரி மதமாற்றம் ஒண்ணுதான் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிட்டோம். அதை எடுத்து சொல்றது மட்டும் இல்லாத பெரியார் வந்து அதை தெளிவாகவே சொன்னாரு. கிட்டத்தட்ட 21 வருஷம் இஸ்லாமிய பிரச்சாரம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்லியிருக்காரு. நான் என்னுடைய புத்தகங்கள்லயும் பதிவு பண்ணியிருக்கேன், நிறைய எழுதியிருக்கேன், அதை பத்தி நிறைய பேசியிருக்கேன். அது மாதிரி டாக்டர் அம்பேத்கருடைய கடைசி கட்ட பிரச்சாரங்கள் எல்லாமே மதமாற்றத்தை பத்தி மட்டுமே இருக்கு. குறிப்பா பாத்தீங்கன்னா அவருடைய நூல்கள்ல வந்து தேர்வு நூல்கள் 10வது தொகுதியில பாத்தீங்கன்னா முழுக்க மதமாற்றத்தை பத்தி. இப்ப இத படிச்சு இதுலயே வளர்ந்த நமக்கு சரி எவ்வளவு காலத்துக்கு நம்ம பிரச்சாரம் பண்ணிட்டே இருக்கிறது, அதை நேரடியா நாமளே எடுத்துக்கணும் அப்படிங்கிறது எனக்கு வந்து யாரும் வந்து இஸ்லாத்தை சொல்லலை. ஏன்னா நான் படிச்சதே வந்து ஒரு முஸ்லீம் ஸ்கூல்ல தான் படித்தேன். அவங்க எனக்கு வந்து இஸ்லாத்தெல்லாம் ஒன்றும் பெருசா சொல்லலை. சரி, நானே எடுத்துக்கிட்டதுக்கு பிறகுதான் நான் வந்து இஸ்லாமிய சமூகத்தினுடைய அந்த வரலாறு நம்ம படிக்க ஆரம்பிச்சேன். படிக்க ஆரம்பிச்சதுக்கு பிறகு எனக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருந்துச்சு. ஏன்னா இஸ்லாம்ங்கிறது வந்து ஒரு பெரிய மார்க்கம், சிறந்த மார்க்கம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இஸ்லாமிய வரலாறு சம்பந்தமா, அதுவும் குறிப்பா இந்தியாவுல வந்து இஸ்லாமிய வரலாறை பத்தி முஸ்லிம்கள்டே சரியான புரிதல் எனக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியா இருந்துச்சு. சரி, அதை வந்து சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா நான் வரலாற்று துறை மாணவன் கிடையாது. நான் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நான் படிச்சது வந்து வேற துறை சார்ந்து தான் படித்தேன். நான் சாதாரணமா அந்த சயின்ஸ் தான் படித்தேன், அறிவியல் படித்தேன். எனக்கு வரலாற்றுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. நான் இயல்பா படிப்புல வந்து எனக்கு ஆர்வம், வாசித்தல் அப்படிங்கறதுல எனக்கு ஆர்வம் உண்டு. என்னை பொறுத்த அளவுக்கு எனக்கு ரொம்ப அதிர்ச்சியான ஒரு செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவை வந்து கிட்டத்தட்ட 712 இருந்து 1857 வரையிலுமே முஸ்லிம்கள் தான் ஆட்சி பண்ணியிருக்காங்க. அதாவது 11 நூற்றாண்டுக்கு. சரி. ஆனா அது முஸ்லிம்களே ஒத்துக்கல. முகமது பின் காசிமுடைய படையெடுப்புல இருந்து பகதூர் ஷாவினுடைய 2ஆம் பகதூர் ஷா காலகட்டம் வரையிலும் முழுமையா வந்து முஸ்லிம்களுடைய ஆட்சி நடந்திருக்கு. ஒரு சில காலகட்டங்களில் உங்களுக்கு இடைப்பட்ட காலகட்டத்தில் ஆட்சி மாறி வந்தாலும் மீண்டும் ஆட்சி பரப்பு குறைவா இருந்திருக்கு. சிலருடைய ஆட்சி காலம் யார் ஆட்சி பண்ணான்னு தெரியாம இருந்திருக்கே தவிர தொடர்ச்சி அந்த இங்க வந்து ஆட்சி அவங்களுடைய முஸ்லிம்களுடைய ஆட்சி இங்க இருந்திருக்கு. அதுல ஒரு சில காலகட்டங்களுடைய வரலாறு தெரியாட்டி போனாலும் கூட தொடர்ச்சியா அந்த வரலாறு இருந்திருக்கு. ஆனா நம்ம இன்னும் 350 வருஷம் 800 வருஷம் 600 வருஷம் அப்படிங்கிறத தாண்டி நம்ம போகவே இல்லை. என்ன கேட்டா அக்யூரேட்டா சொல்றதா தான் 1145 ஆண்டுகள் வந்து முஸ்லிம்களுடைய ஆட்சி நாட்டுக்கு. இந்தியாவுல வந்து ஏற்கனவே இஸ்லாத்தினுடைய பரவல் வந்து அந்த காலகட்டத்தை ஒட்டி எல்லா பகுதிகளுக்குள்ளாலும் வந்துருச்சு. பெருமானார் வாழ்ந்த காலத்திலேயே தென்னிந்தியாவுக்குள்ளால் இஸ்லாம் ஒரு புறமும் வட இந்தியாவில் ஒரு புறமும் வந்ததாக கூட இவை ஆட்சி அதிகாரத்தை நோக்கி நகர்ந்ததா? இஸ்லாத்தினுடைய பரவல், இஸ்லாமியர்களாக இங்க இருந்தவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் அப்படிங்கறதெல்லாம் ஒரு புறம் பதிவாகி கொண்டு வருகிறது. ஆனால் வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற தகவல் படி அவை அனைத்துமே கிட்டத்தட்ட நாடு பிடிப்பதற்காக படையெடுப்பின் வழியாக மட்டுமே இஸ்லாம் உள்ளே வந்ததை போன்றுதான் பதிவுகள் இருக்கிறது. இப்ப நீங்க சொல்லக்கூடிய 1400 ஆண்டுகள் பழமையான பின்புலம் என்று வந்தால் அன்றைய காலகட்டத்தில் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுகிற அளவிற்கு இஸ்லாம் அல்லது இஸ்லாமியர்களாக வந்தவர்கள் வலிமையாக இருந்திருக்கிற வாய்ப்பு இருக்கிறதா? நிச்சயமா. இப்ப
முகமது பின் காசிமுடைய படையெடுப்பு இஸ்லாம் பரவுவதற்கு ஒரு காரணமா இருந்துச்சு. ஆனா படையெடுப்பின் மூலம் இஸ்லாம் பரவுச்சு அப்படிங்கிறது உண்மைதான், அதை மறுக்க முடியாது. வட இந்தியாவில், தென்னிந்தியாவில் கிடையாது. ஆனா அவர் படையெடுத்ததுக்கான ஒரு காரணம் இருக்கு, அதை யாரும் சொல்லவே மாட்டேங்கிறாங்க. அதுக்கான அடிப்படை அடிக்கிறதுக்காக வரல, கொள்ளையடித்த பொருட்களை மீட்டு கொண்டு போறதுக்காக தான் ஒரு படையெடுப்பு நடந்தது. சரி. அதாவது இலங்கையில இருந்து ஒரு 8 கப்பல்கள்ல பரிசு பொருள்கள், முஸ்லிம்களுடைய பரிசு பொருள்கள், அதாவது இலங்கையில வியாபாரத்துக்காக தங்கியிருந்த அரபிகளுடைய உடைமைகள், அவங்களுடைய மனைவி, குழந்தைங்க எல்லாத்தையும் ஒரு 8 கப்பல்கள்ல அனுப்புறாங்க அரேபியாவுக்கு. அந்த கப்பல் கடல் சீற்றத்தால கரை ஒதுங்குது. அது கரை ஒதுங்கின இடம் இன்னைக்கு இருக்கிற குஜராத், சிந்து பகுதி. சிந்து பகுதியினுடைய மன்னனா தாகிர் அப்படிங்கிறவங்களுடைய ஆட்கள் அந்த 8 கப்பல்கள் இருந்த பொருள்கள்லாம் எடுத்துக்கிட்டு அதுல இருந்த முஸ்லீம் பெண்கள், குழந்தைகள் எல்லாத்தையும் தெரிய வச்சுட்டாங்க. அதுக்காக தான் அந்த படையெடுப்பே நடந்தது, அதை தீர்ப்பதற்காக. இதை நான் என்னுடைய புத்தகங்கள்ல பதிவு பண்ணியிருக்கேன். இந்திய வரலாறு 2 புத்தகம் எழுதியிருக்கேன், கிட்டத்தட்ட ஒரு 700 பக்கங்கள்ல 2 புத்தகம் எழுதியிருக்கேன். தமிழ்நாட்டு வரலாறு நான் தனியா எழுதியிருக்கேன். நான் சொல்றது நான் ஆட்சி காலகட்டங்களை மட்டுமே சொல்றேன். இந்தியாவுல முஸ்லீம் அப்படின்னு சொன்னா தென்னிந்தியாவுல அதற்கு முன்னாடியே வந்துட்டு, ஆமா, அதையும் நம்ம சேர சோழ பாண்டிய மன்னர்கள் ஆட்சியில் முஸ்லீம்கள் அப்படிங்கிற புத்தகத்துல அது எந்த காலத்துல இருந்து அதை விட இன்னும் சொல்லணும்னு சொன்னா சுமேரிய நாகரீக காலம் தொட்டே அரேபியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் தொடர்பு இருந்தது அப்படிங்கிறது நிறைய வணிக தொடர்புகள் இருந்தது. ஆக முஸ்லிம்களுக்கும் அரேபியாவுக்கும் தமிழ்நாட்டுக்குமான தொடர்பு அப்படின்னா நபிகள் நாயகம் காலத்திலே வந்துச்சு. ஆமா, இல்ல அந்த தொடர்புகள் இருந்தது. ஆட்சி அதிகாரத்தில் நாம் இப்போ ஒரு 600, 700 அல்லது 800 ஆண்டுகள் அதிகபட்சமா வேறு வேறு கருத்துக்கள் சொன்னாலும், இப்ப நீங்க அதிகபட்சமா 1140 ஆண்டுகளுக்கு மேல் அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்றீங்க இல்லையா? இந்த ஆட்சி காலத்தினுடைய துவக்கம் படையெடுப்பின் மூலமாக வந்ததா? எப்படி இப்ப நீங்க சொன்ன இந்த மீட்பு பணிகள் அப்படிங்கறது அதுக்கு பிற்காலத்துல உள்ள தகவல் தானே இல்லையா? இல்ல, இது முதல் தடவையா இந்த காரணத்துக்காக அந்த படையெடுப்பு நடக்குது. ஓகே ஓகே. இந்த படையெடுப்பு நடந்ததுக்கு பிறகு அவங்களுடைய ஆட்சி வந்துருச்சு. ஓகே ஓகே. முகமது பின் காசிமை திரும்ப கூப்பிட்டது அவங்களுடைய அரசியல் காரணங்களாக கூப்பிட்டாங்க, அவருக்கு மரண தண்டனை கொடுத்தாங்க. ஆனா அங்க ஆட்சி இங்க இருந்துச்சு, வேற ஒருத்தர் வச்சு ஆட்சி நடத்தினாங்க. சரி சரி சரி. ஓகே ஓகே. அவர் திரும்பி போகல, ஆட்சி அதிகாரத்தெல்லாம் விட்டுட்டு வேற ஒருத்தருக்கு அவர் ஆல்டர்னேட்டிவா போட்டுட்டு தான் அவரை கூப்பிடுறாங்க. அவர் போனாரு. அவருக்கு பிறகு என்ன நடந்துச்சு அப்படிங்கிற வரலாறு தெரியல அப்படிங்கிறதுக்காக நம்ம ஆட்சி இல்லைன்னு சொல்லிட முடியாது. ஓகே ஓகே சார். ஓகே. இந்த வரலாற்று பதிவுகள் பற்றி இன்னும் கொஞ்சம் விரிவாக பின்னால பேசுவோம். அதுக்கு முன்னால உங்களுடைய இந்த எழுத்தினுடைய துவக்கம் பற்றி நாம பேசிட்டு இருந்தோம். இதுல பாத்தீங்கன்னா இப்ப நீங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு இங்க இருக்கக்கூடிய வரலாற்று சூழல்கள் பற்றிய மாறுபட்ட கருத்துக்கள் அல்லது பதிவுகள் இல்லாத ஒரு சூழல், இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு பிறகு நீங்க இந்த பணியை செய்ய ஆரம்பிப்பீங்க. நீங்க ஏற்கனவே குறிப்பிட்டு சொன்னதை போல நீங்க ஏற்கனவே ஒரு அறிவியல் மாணவர் அப்படிங்கிற போது எப்படி வரலாற்று தகவல்களை தேடுவதற்கும் அதை உறுதிப்படுத்துவதற்குமான, ஏன்னா டாக்குமெண்டேஷன் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பணி. அதை செய்வதற்கு முன்னால் அதை மறு ஆய்வுக்கு உட்படுத்துவது, அதை உறுதிப்படுத்துவது, சரியான தரவுகளை மெய்ப்பிப்பது, இது மாதிரியான பலகட்ட பணிகளை நம்ம செய்ய வேண்டியிருக்கு. ஒரு சயின்ஸ் ஸ்டூடெண்ட் பேக்ரவுண்ட்ல இருந்து இந்த அறிவியல் சார்ந்த சிந்தனைகள்ல இருந்து வெளிவந்து வரலாற்றை படிப்பது, வாசிப்பது, தெரிந்து கொள்வது என்பதை தாண்டி வரலாற்றை தேடுவதும் தொகுப்பதுமான இந்த பணிகளுக்கு எப்ப நகர்றீங்க? அதுக்கு எதிரும் வழிகாட்டுதல் உங்களுக்கு தேவைப்பட்டதா, நீங்களே கத்துக்கிட்டீங்களா? இல்ல, எனக்கு வழிகாட்டுதல் அப்படின்னு யாரும் கிடையாது இந்த துறையில. அதை நானா எடுத்துக்கிட்டதுதான். எனக்கு புத்தகம் எப்படி எழுதணும் அப்படின்னா அல்லது இப்படிதான் செய்யுங்கன்னா யாரும் சொல்லலை இதுவரையிலும். நான் வரலாற்று பாட புத்தகங்களை படிச்சதும் கிடையாது. நான் 10வது வரைக்கும் தான் எனக்கு வரலாற்று பாடமே இருந்துச்சு. ஆமா ஆமா. நான் இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே அந்த சமூகத்து சம்பந்தமான அந்த அம்பேத்கர், பெரியார், கார்ல் மார்க்ஸ் இவங்கெல்லாம் படிக்கிற ஒரு ஆர்வம் என்கிட்ட, சமூகத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த படிப்பு ஆர்வங்கிறது இயல்பாவே என்கிட்ட இருந்தது. அதுல நான் நிறைய சமூக போராட்டங்கள்ல ஈடுபட்டதுனால சமூகத்தை பத்தி நிறைய கத்துக்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது நம்ம பெரியார், குறிப்பா அம்பேத்கர், பெரியார், கார்ல் மார்க்ஸ் இவங்களுடைய கொள்கைகளை படிக்கும் போது படிப்பு ஆர்வம் இயல்பாவே வந்துடும்.
ஏன்னா இப்ப இவங்கெல்லாம் வந்து ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு காரணங்கள் சொல்லுவாங்க. இது இப்படி நடந்துச்சு. 1939 அம்பேத்கர் சொல்லியிருக்காரு, இந்த நாட்டுல வந்து முஸ்லிம்கள் தங்களுடைய மதத்தை வந்து இங்க இருக்கிற ஒடுக்கப்பட்ட சமூகத்து மத்தியில வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. இதன் மூலம் வந்து நிறைய முஸ்லிம்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறாங்க, முஸ்லிம்களா போறாங்க. இது 1939 அம்பேத்கர் படிக்கும் போது அவர் எழுதின புத்தகங்கள்ல நான் தெரிவித்தேன். அதிர்ஷ்டவசமா முஸ்லிம்கள்ட்ட தங்கள் பக்கம் இருக்கக்கூடிய 8 கோடி பேர் இந்த நாட்டுல இருக்காங்க. அன்னைக்கு வந்து தலித்துகளுடைய எண்ணிக்கை 8 கோடி பேர், மக்கள் தொகை வந்து 30 கோடி பேர். இவங்க எல்லாமே முஸ்லிம்களா போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத அம்பேத்கர் 1939 வந்து எழுதுறாரு. சரி, இப்ப இதுக்கு ஒரு பின்னணி இருக்குன்னா ஏன் எழுதுறாரு? ஏன்னா இப்ப அவரு வந்து புத்த மதத்துக்கு தான் போனாருங்கிற மாதிரி இங்க நிறைய பிரச்சாரம் சொல்றாங்க. நம்ம அந்த விஷயத்துக்கு பேசனா அதை நம்ம அது பெரிய இப்படி பேசும்போது நம்ம அதுக்கப்புறம் வந்து அவருடைய கொள்கைகளை படிச்சு நீங்க வந்து அந்த மத மாற்றம் தான் தீர்வு அப்படிங்கறத அவர் சொல்லிட்டாரு. அவர் தெளிவா ஒரு விஷயத்த சொல்றாரு, இந்து மதம்ங்கிறது ஒரு மிகப்பெரிய கோட்டை, உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது, உங்களால முடிஞ்சது அதை விட்டு நீங்க வெளியில வந்துடலாம். நாம அதுக்கு முன்னாடி அதுதானே பண்ணிட்டு இருந்தோம். இந்து மதத்துக்கு எதிரான அந்த போராட்டங்கள்லாம் நிறைய பண்ணிட்டு இருந்தோம். அவரு சொன்னதுக்கு அப்புறம் தான் வந்து புரிஞ்சுக்கிறோம், ஆஹா அது முடியாது, அவராலே முடியாத போது நம்மளால முடியாது. அம்பேத்கருடைய வாசிப்பிலிருந்து தான் இஸ்லாத்தை புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறீங்க. அதனுடைய வெளிப்பாடு முதல் புத்தகம்னு எடுத்துக்க முடியுமா? நீங்க சாதியிலிருந்து சகோதரத்துவம் வரைக்கும். அதுல வந்து நான் 3 விஷயங்களை சொல்லியிருப்பேன். ஒண்ணு வந்து இந்துத்துவம், தமிழ் தேசியம், பொது உடைமை. இந்த 3ம் வந்து இந்த மக்களுக்கு என்ன மாதிரியான உரிமைகளை, சலுகைகளை அல்லது வந்து என்ன மாதிரியானதை கொடுக்க முடியும் அப்படிங்கறத பத்தி அதை வந்து 3 தலைப்புகள் அது எழுது. அப்போ ஒரு புத்தகமா இல்ல, 3 தலைப்புகள். அது அந்த அளவுக்கு அந்த காலகட்டங்கள்ல வந்து மிகப்பெரிய அளவுல ரீச் ஆனிச்சு. இலங்கை தமிழர்கள் மத்தியில கூட அது பெரிய பேசுபொருளா இருந்துச்சு அதனுடைய காலகட்டங்கள்ல. நான் ஏன்னா தமிழ் தேசியத்தை வந்து அதுல தெளிவா சொல்லியிருப்பேன். தமிழ் தேசியமும் இந்த சாதியத்தை ஒழிக்காது அப்படிங்கிறத நான் வந்து அதுல தெளிவா சொல்லியிருக்கேன். ஏன்னா நான் அனுபவப்பட்டேன். நான் ஏதோ வந்து உட்காந்துட்டு வெறும் புத்தகங்கள்ல படிச்சு ஜாதினா என்ன நான் நேரடியா அனுபவிச்சேன். நேரடியா நான் வந்து 15 வயசு வரைக்கும் செருப்பை கையில எடுத்துட்டு போனோம். 15 வயசு நான் 10வது படிக்கும் போது செருப்பை கழட்டி எங்களுடைய பண்ணையார்கள்லாம் எங்க ஊர் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். தஞ்சாவூர் மாவட்டம் வந்து பண்ணையார்களுடைய அதிகம் 80கள்ல. சரி, அப்ப அந்த வழியெல்லாம் எனக்கு வந்து இந்த பக்கம் தள்ளிடுச்சு. நான் வந்துட்டேன். வந்ததுக்கு பிறகு நம்ம அதை விட்டுட்டு இப்ப இஸ்லாத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கோம் முழுசா அப்படின்னு நம்ம படிக்க ஆரம்பிக்கும் போதுதான் இந்த வரலாறே வந்து தவறா இருக்கு. யாரோ எழுதின வரலாறு நம்ம படிக்க வேண்டியதா இருக்கு. அப்ப உண்மையான ஒரு வரலாறு இருக்கும், ஏதோ ஒரு தப்பு இருக்கு அப்படிங்கறதான் நம்ம தேடி தேடி படிக்க ஆரம்பிக்கிறோம். படிக்க ஆரம்பிக்கும் போதுதான் உண்மையான வரலாறு மறைஞ்சிட்டு கிடக்கு. இது வரலாறு இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா போதாது, இப்ப அதை நாமளே உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு வருது. அதன் பிறகுதான் நம்ம வந்து நான் ஆரம்பத்துல சமூகத்தை பத்தி தான் எழுதியிருந்தேன். சாதியத்தை இனது வாழ் அப்படிதான் எழுதிருந்தேன். வரலாறு அதுக்கு படிக்க படிக்க எனக்கு வந்து சரி இதை ஏன் நம்ம எழுதக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் வந்ததுக்கு பிறகுதான் ஒரு 4 புத்தகங்கள் வந்து முழுக்க வரலாறு மட்டுமே ஆதாரப்பூர்வமா எழுது. சரி சரி சரி, ஓகே ஓகே சார். இப்ப சாதியத்துல இருந்து சகோதரத்துவம் அப்படிங்கிற அந்த கான்செப்டோட நீங்க இந்த சமுதாயத்தை பற்றிய ஒரு உங்கள் பார்வையை பதிவு செஞ்சிருக்கீங்க. ஆனால் நீங்க வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இஸ்லாத்துக்குள்ளால் பயணிக்க ஆரம்பித்த காலம் என்பது இங்கேயும் கிட்டத்தட்ட கொள்கை ரீதியான பரவல்கள் உருவான ஒரு காலகட்டமாக இருந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 85க்கு பிறகு 90 துவக்க காலகட்டங்களில் மிகப்பெரிய அளவில் இங்கே கொள்கை வேறுபாட்டை வைத்தே மனிதர்கள் சாதியம் மாதிரியான வேறுபாடுகளை காட்டுகிற ஒரு சூழல் தமிழகத்தில் இஸ்லாத்திய கருத்தியலுக்குள்ளால் ஏற்பட்டது அப்படிங்கிறத நாம பாக்குறோம். ஸோ இந்த எண்ணம் இப்ப அம்பேத்கருக்கு இப்படியான ஒரு மனநிலை இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் வந்து இஸ்லாத்திற்குள்ளால் சாதி இல்லை என்று வந்தார். ஆனால் இங்கே கொள்கை வேறுபாடு இருந்ததை பார்த்து இங்கிருந்து இஸ்லாத்தில் ஏற்றுக்கொள்கிற மனப்பான்மையை விடுத்து விட்டார் அப்படின்லாம் ஒரு ஒரு பரவலான தகவல் இருக்கு, உறுதிப்படுத்தப்படாத முடியும். இப்ப நீங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வந்ததற்கு பிறகு இப்படியான இந்த கொள்கை வேறுபாடு, கருத்தியல் வேறுபாடு, இது மாதிரியான விஷயங்களை வைத்துக் கொள்வது, தமிழகம் முழுக்க நடத்தப்பட்ட பரவலான கொள்கை தாக்குதல்கள், இதெல்லாம் வந்து உங்களுக்கு எதுவும் மனோரீதியான சிந்தனை உருவாக்குச்சா? எப்படி இந்த காலகட்டத்தை நீங்க இல்ல நீங்க கேட்ட சரியான கேள்விக்கு நான் பதில் சொல்லி ஆகும். முஸ்லிம்கள் மத்தியிலும் சாதி இருக்கு,
கிறிஸ்துவர்கள் மத்தியிலும் சாதி இருக்கு அப்படிங்கிற ஒரு பிரச்சாரம் வரும்போது அதுக்கு அம்பேத்கர் பதில் சொல்றாரு. ஏன்னா அம்பேத்கர் வந்து இவங்க பேசிட்டு இருக்கவங்க அம்பேத்கர் முஸ்லிம்களுக்கு எதிராக இருக்கிறதுல ஒரு மிகப்பெரிய ஒரு தொடர்ச்சியான ஒரு இது நடந்துகிட்டே இருக்கு. ஆனா அம்பேத்கர் கேட்கிறாங்க, முஸ்லிம்கள் ஜாதி பார்த்தாங்கன்னு சொன்னா அது முஸ்லிம்களுடைய தவறு தானே தவிர இஸ்லாத்தினுடைய தவறு இல்லை. அதே மாதிரி கிறிஸ்துவ மதத்துல ஜாதிக்கான அடிப்படை எதுவுமே கிடையாது, அவங்களுடைய வேதங்கள்லயோ அவங்கள்ட்டயே வந்து கிடையாது. அப்படி பார்த்தாங்கன்னா இது எதனால வந்துச்சுன்னு சொன்னா இங்க இருக்கிற இந்தியர்களுடைய அவங்க மத்தியில அவங்க வாழ்றதுனால வர தாக்குதல் தான் வருதே தவிர நான் ஒரு முஸ்லீமா இருக்கிறேன் எனக்கு வந்து ஜாதி இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க வந்து அதை டெக்ளேர் பண்ணிட்டு ஜாதி மட்டும் தூக்கி போட்டு போனாங்கன்னா அவங்களை யாரும் கேட்க போறது கிடையாது. அந்த மதங்களே அவங்களுக்கு சப்போர்ட் ஆகிருக்கும். இந்த ஜாதி அப்படிங்கிற அமைப்பு முஸ்லீம்கள்ட்ட கிடையாது. முஸ்லீம்கள்ட்ட அப்படி இருந்தா கூட இங்க உள்ள தாக்கத்தால வருமே தவிர அதுக்கு அடிப்படை அவங்கள்ட்ட கிடையாது, அவங்களுடைய வேதங்கள் அது கிடையாது அப்படிங்கறது அவரே சொல்றாரு. புரிதலோட நீங்க வந்ததால உங்களுக்கு அது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தல இல்லையா? ஆமா ஆமா ஆமா. நம்ம அவரை வாசிச்சுட்டு வந்ததுக்கு பிறகு அவரை இத பத்தி என்ன சொல்றாருங்கிறது நமக்கு தெரியும். என்ன ஒண்ணு கூட சொல்லிட்டு இருக்காங்க, அவர் வந்து இஸ்லாம் சரியான மதமா இருந்துச்சுன்னு சொன்னா அவர் ஏன் வந்து புத்த மதத்துக்கு போனார் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. அது ஒரு பெரிய கேள்வி. அதுக்கான பதிலும் நம்மகிட்ட இருக்கு. வாய்ப்பு கிடைக்கும் போது நமக்கு சொல்லுவோம். சரிங்க சார். இப்ப இந்த சாதிய சகோதரத்துவம் அப்படிங்கிற இந்த புத்தகம், சாதியத்திலிருந்து சகோதரத்துவம் அப்படிங்கிற புத்தகம் வந்து முதல்ல வெளிவந்த போது யார் இந்த சிராஜ் அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஏன்னா அன்னைக்கு புத்தகங்கள் பரவலாக வாசிப்பு அதிகமாக இருந்த காலம், அதுவும் குறிப்பாக இஸ்லாமிய சமுதாயத்திற்குள்ளால் இது மாதிரியான புத்தகங்கள் மிக மிக அரிதாக வந்த ஒரு சூழல். இன்னைக்கும் இந்த புத்தகங்களுடைய இந்த கான்செப்ட் புத்தகங்களை வந்து விரல் விட்டு எண்ணிடலாம், அந்த அளவுல தான் புத்தகங்களுடைய எண்ணிக்கை இருக்கு. சோ உங்களுக்கு இந்த புத்தகம் முதல் முறையாக எப்படியான அறிமுகத்தை உருவாக்கியது? குறிப்பாக முஸ்லிம் சமூகத்திற்குள்ளால் இந்த புத்தகம் உங்களுக்கான இடத்தை எப்படி உருவாக்கியது? புரியல சொல்றீங்க? இல்ல, இப்ப இந்த புத்தகம் வந்து இப்ப நீங்க வந்து முதல் முறையாக சாதியத்திலிருந்து சகோதரத்துவம் வரை என்கிற ஒரு புத்தகத்தை வந்து வெளியிடுறீங்க. பரவலான வரவேற்பை பெற்றது, இலங்கை வரைக்கும் போய் அதற்கான அறிமுகத்தை பெற்றது அப்படின்னு சொல்றேன். ஆனா இப்ப இந்த புத்தகம் எழுதுறதுக்கு முன்னால வரலாற்று ஆய்வாளராகவோ அல்லது ஒரு சமூக போராளியாகவோ களப்போராளியாகவோ சிராஜ் என்பவரை அறியாத ஒரு முஸ்லிம் சமூகம் இந்த புத்தகத்திற்கு பிறகு உங்களை எப்படி அடையாளம் கண்டு கொண்டது? இந்த புத்தகத்தை எப்படி முஸ்லிம் சமூகம் அன்றைக்கு விமர்சித்ததா, எப்படி மதிப்பிட்டது? இதனுடைய பின்னணி என்னவாக இருந்தது? இல்ல, அந்த புத்தகம் வந்து கொஞ்சம் நான் வந்து முதலா எழுதுனதால சில விஷயங்களை நான் வெளிப்படையாவே ரொம்ப காட்டமாவே எழுதுனேன். அதை பார்த்துட்டு நிறைய பேர் பயந்தாங்க, இப்படி எல்லாம் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு எதிர்ப்பு நிறைய வருமே அப்படின்னு எழுதாங்க. ஏன்னா நான் எல்லாருமே அதுல மொத்தம் நான் வந்து புத்தகம் எழுதணும்னு ஆரம்பிக்கும் போது இத வந்து வேற ஒரு புத்தகம் ஒண்ணு ஆரம்பிச்சு அதுக்காக தான் நம்ம எழுத ஆரம்பிச்சோம். ஒரு பத்திரிகை ஒண்ணு ஆரம்பிச்சு அதுக்காக எழுத ஆரம்பிச்சோம். அந்த பத்திரிகை நம்மளால நடத்த முடியல. அதுல நான் தொடர்ச்சியா வந்து தமிழ் தேசியம் அன்னைக்கு வந்து தமிழ் தேசிய போர் வந்து உச்சகட்டத்தில் நடந்துகிட்டு இருந்த காலகட்டம். அப்ப உச்சகட்டத்துல தமிழ் தேசிய போராட்டங்கள் நடந்துகிட்டு இருந்த போது பிரபாகரன் உயிரோட இருக்கும் போதே அது வந்து நாம வந்து விடுதலை புலிகளையோ தமிழ் தேசியத்தை ஒத்துக்க முடியாதுன்றதுல தெளிவா இருந்தோம். அதுக்கு ஒரு தொடரை நான் எழுதுனா அதை எழுதிக்கிட்டே இருக்கும் போது அந்த பத்திரிகை எங்களால் நடத்த முடியாம போச்சு. நடத்த முடியாம போயிட்டாலும் அந்த எழுதுனதை நிறுத்த முடியாதுன்றத நான் தொடரா எழுதுனேன். அப்படி எழுதுனதை அதுக்கப்புறம் தான் அதை நம்ம புத்தகமா கொண்டு வரோம். அந்த தமிழ் தேசியத்தை மட்டும் எழுதியாச்சு. அப்புறம் இந்துத்துவம் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் இருக்கு, அதையும் எழுதணும்னு சொல்லிட்டு அதை எழுதுனேன். அதுக்கப்புறம் வந்து கம்யூனிசம் அப்படிங்கிறத வந்து பண்ணி இந்த 3 சப்ஜெக்டையும் நான் சேர்த்து தான் அதை புத்தகமா கொண்டு வரோம். அந்த புத்தகத்துக்கு பரவலா 3 பகுதிகள் இருந்துச்சு, ஆதரவும் இருந்துச்சு. சில பேர் பயந்தாங்க, அதையா நீங்க தேவையில்லாத இது மாதிரி எல்லாம் எழுதுறீங்க நேரடியா. நான் இது என்னுடைய சொந்த அனுபவத்துல இருந்து எழுதுறேன் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிட்டேன். சரி, அது வரதான் செய்யும், அது வந்து நம்ம தவிர்க்க முடியாது. ஓகே, இந்த மதம் அப்படிங்கிற விவகாரத்தையே நீங்க தொடர்ந்து அங்கங்கே வேற வேற காலகட்டங்கள்ல வந்து மையப்படுத்தி எழுதியிருக்கீங்க. இப்ப குறிப்பா வந்து மதமாற்ற விமர்சனங்களும் அப்படிங்கிற உங்களுடைய புத்தகம் இன்னைக்கு வரைக்கும் இந்த மதமாற்றம் அப்படிங்கிற இந்த விமர்சனம் வேற வேற வகையில வேற வேற டைமென்ஷன்ல அது ஏதோ ஒரு வகையில வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. கிறிஸ்தவர்களுடைய முழு தீவிரமான மதமாற்ற
செயல்பாடுகள் போன்று இஸ்லாத்துக்குள்ளால் இல்லாமல் இருந்தாலும் கூட வேறு வேறு தேவைகளுக்காக, திருமணம் போன்ற விஷயங்களுக்காக அல்லது மார்க்கத்தினுடைய கொள்கையோ தத்துவமோ பிடித்து போய் வரக்கூடிய என்றெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் இந்த இஸ்லாத்தை தழுவுகிற ஏற்றுக்கொள்கிற மக்கள் வரும்போதெல்லாம் இந்துத்துவத்துக்குள்ளால் இருந்தும் இந்து தேசியம் என்கிற அவர்களுடைய இந்த கோட்பாட்டுக்குள்ளால் இருந்தும் தொடர்ச்சியாக கிறிஸ்தவ இஸ்லாமிய மதங்கள் மீது இந்த மதமாற்ற விவகாரம் ஒரு 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 விதமான வன்முறையை நிகழ்த்தி கொண்டே இருக்கிறது. நீங்க எப்படி இந்த புத்தகத்தை அணுகிருக்கீங்க? அந்த புத்தகத்தை எழுத வேண்டிய ஒரு கட்டாயம் எனக்கு ஏற்பட்டுச்சு. மதமாற்றத்தை பத்தி நமக்கு இப்ப பதில் சொல்லணும் அப்படிங்கிற கட்டாயத்தை விட ஒரு கட்டத்துல வந்து மீனாட்சிபுரம் மதமாற்றம் அப்படிங்கிறத பத்தி ஒரு விமர்சனம் வந்துச்சு. அந்த விமர்சனத்துக்கு வந்து கருப்பாய் என்ற நூர்ஜஹான் அப்படின்னு ஒரு புத்தகம் வந்துச்சு, அந்த நாவல். ஆமா, அந்த நாவலுக்கான மறுப்பு தான் இந்த புத்தகம். ஓ சரி. ஒரு விமர்சனங்கள் எல்லா இடங்கள்லயும் இந்த விமர்சனங்கள் வருது. இதுல நம்ம குறிப்பிடத்தக்க விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த நாவலை எழுதினவர் வந்து இஸ்லாத்து அன்வர் பாலசிங் அப்படிங்கிறவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர். அவரை தேடி நான் அந்த ஊருக்கே போனேன். அந்த அந்த நூலருடைய கருப்பொருள் வந்து மீனாட்சிபுரம் மதமாற்றம். ஆமா. அந்த மீனாட்சிபுரத்துக்கு நான் போனேன், நேரடியா போனேன். போனதுக்கு பிறகு அந்த அன்வர் பாலசிங்கத்தை என்னால சந்திக்க முடியல. அவருடைய மாமனாரை சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சது. அவர் மாமனார் குடும்பத்தோட தான் சேர்ந்து இருந்தாரு. இப்ப இதெல்லாம் பார்க்கும்போது அங்க வந்து அந்த புத்தகங்கள் அதை விமர்சனம் பண்ணவங்க எல்லாம் இதுக்கும் அந்த இதுக்கு சம்மந்தமே இல்லை. என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க, ஏதோ ஒரு சர்ச்சையில ஒரு ஆர்வ கோளர்ல வந்துட்டாங்க. வந்ததுக்கு அப்புறம் அங்கேயும் ஜாதி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த புத்தகத்தினுடைய கருப்பு. அந்த புத்தகத்தை பத்தி பேசுற முஸ்லீம்களே அப்படி இருந்துச்சுன்னா நாங்க அதை வந்து கண்டிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா அது அப்படி இல்லை அப்படிங்கிற விஷயம் அதை பேசினவங்களுக்கே தெரியல. சரி. அதை நான் எடுத்துக்கிட்டு அந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நேரா போறேன். போனதுக்கு பிறகு வந்து அங்க நடந்ததே வேற. அதுதான் வந்து நான் பதிவு பண்ணனே தவிர அது வந்து நான் வந்து மனசுல இருந்து எழுதுனது கிடையாது. நான் வந்து ஆய்வு பண்ண விஷயங்களை தான் நான் புத்தகமா எழுதுனேன். நேரடியா போய் ஆய்வு பண்ணி அது வந்து மதமாற்றங்கிறது வந்து எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறது, உண்மையா வந்து மதமாற்றம் நடந்ததுக்கான அடிப்படை காரணமா அங்க இருந்த சாதி. இந்த சப்ஜெக்ட் கூட தொடர்ச்சியா வந்து அந்த மீனாட்சிபுர மதமாற்ற விவகாரம் தொடங்கிய காலத்திலிருந்து இப்போது வரைக்கும் ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு முன்னால் திருமாவளவன் அவர்களுடைய முனைவர் பட்ட ஆய்வு வரைக்கும் அதை மையப்படுத்தியதாகவே அமைந்தது. இப்ப வந்து இந்த விவகாரத்தில் இன்றைக்கு மீனாட்சிபுரம் முஸ்லிம்களை அணுகும் போது அவர்கள் இது குறித்து பேசுவதற்கு அவர்கள் தயாரா இல்லை. இது வந்து அபாண்டமாக எங்கள் மீது நிறைய பிழையான தகவல்களை ஆளாளாக்கல நிறைய அவரவருடைய கற்பனைக்கு ஏற்றபடியெல்லாம் எழுதிட்டாங்க. இது வந்து இன்னைக்கும் எங்களுடைய குடும்பங்களை அல்லது எங்களுடைய தலைமுறைகளை பாதிக்கக்கூடிய விஷயமாக இருக்கு அப்படிங்கிறத நேரடியாக அங்க இருக்கக்கூடிய முஸ்லிம்களை பற்றி அணுகிற போது அவர்கள் சொல்றாங்க. நீங்க இந்த மறுப்பு என்று பேசுகிற போது இப்ப அவர்கள் அன்வர் பாலசிங்கத்தினுடைய பதிவில் இவர்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கவில்லை, மதத்தை ஏற்றுக்கொண்டவர்களாக இருந்தாலும் கூட அவர்களை இங்கிருந்த பூர்வீக இஸ்லாமியர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றெல்லாம் நிறைய செய்திகளை வந்து குறிப்பிட்டிருந்தார். நீங்க மறுப்பு என்று பதிவு செய்கிற போது அதற்கு எதிர்வாதமாக என்ன செய்திகள்? அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா, 40 வயதுக்கு மேல வந்து திருமணமாகாத பெண்கள் அங்க இருக்கிறாங்க. ஆமா, அவங்கள திருமணம் ஆகல. ஏன் திருமணம் ஆகலன்னா அவங்க எல்லாம் தலித்துக்கள், அதனால அவங்களை யாரும் திருமணம் பண்ணிக்கலாம். ஏற்றுக்கொண்டதுக்கு பிறகு அவங்களுடைய ஜாதி ஒளியில, அதுதான் முக்கியமான விஷயம். ஆமா. ஆனா அந்த ஊர்ல நிறைய பேர் வந்து திருமணம் பண்ணிட்டு வெளியூர்ல போய் செட்டில் ஆயிட்டாங்க. அந்த ஊரை சேர்ந்த பல பேர் வந்து ஆலிம்களா இருக்கிறாங்க, வெளியூர்ல இருக்கிறாங்க. அந்த ஊரை சேர்ந்த பல பெண்கள் வெளியூர்கள்ல இருக்காங்க. பல ஆண்களும் வந்து மற்ற ஊர்கள்ல உள்ள பெண்களை திருமணம் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே நடந்திருக்கு. ஆனாலும் கூட அந்த மக்கள் தனித்த நிலையில இருக்கிறாங்க. அதுக்கு அடிப்படையான காரணம் அவங்க வந்து ஒரு பெருந்திரள் மதமாற்றாங்க நடந்து மொத்தமாக மாறுவது. அப்படி கிராமமே மதம் மாறின போது இயல்பாகவே சமூக தொடர்பு உங்களுக்கு ரொம்ப, ஒரு திருமணம் நடந்துச்சுன்னு சொன்னா யாருக்கு வந்து அழைப்பு கொடுப்போம்? நம்மளுடைய உறவினர்களுக்கு தான் அழைப்பு கொடுப்போம். இப்ப அவங்க யாருக்குமே உறவினர் கிடையாது. மற்ற முஸ்லிம்களுக்கு அவங்க உறவினர் கிடையாது. அங்க ஒரு திருமணத்துக்கு ஒரு பொண்ணு தயாரா இருக்குன்னு சொன்னா அது அவங்களுக்கு தெரியாது, மற்றவங்களுக்கு அது தெரியாது.
இதுதான் வந்து அந்த இடைவெளி கம்யூனிகேஷன் தகவல் கம்யூனிகேஷன் அந்த சமூகத்தோட இணைய முடியாது. அதுக்காக தான் நம்ம என்ன சொல்றோம், அப்படி யாராவது இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்கன்னா வந்து முஸ்லீம்கள் இருக்கிற பகுதியோட போய் மெர்ஜ் ஆயிடுங்க அப்படிங்கறதா நம்மளுடைய அதுக்கான தீர்வு அதுதான். சரி சரி ஓகே, உண்மையிலே அது சரியான தீர்வாகவும் இருக்கும். இப்ப நிறைய பேர் அங்க இருந்து மைக்ரேட் ஆயிட்டாங்க. ஆனால் இப்போ அந்த பகுதியும் கிட்டத்தட்ட நல்ல பள்ளிவாசல் அமைப்போட ஒரு முழுமையான முஸ்லிம் கிராமத்திற்கான எல்லா அம்சங்களோடும் அது உருவாயிடுச்சு. அதுவும் ஒரு முக்கியமான விஷயம். இப்ப இந்த எழுத்து பதிவுகளுக்கு இடையில உலக முஸ்லிம்களின் ஒப்பற்ற தலைவர், அதே மாதிரி விடுதலை, இந்த 2 புத்தகம் வந்து உங்களுடைய இன்னொரு புனைப்பெயரில், அதாவது பாலை சத்தியமித்திரன் பாலை சத்தியமித்திரன் அப்படிங்கிற பேர்ல வந்து வெளியே வந்திருக்கு. இந்த 2 புத்தகங்கள் மட்டும் இந்த புத்தக மறுபெயர்ல வெளிவருவதற்கு என்ன காரணம்? இந்த பேரில் புத்தகம் வெளியிடுவதற்கு என்ன தேவை? இது பெரிய இதை கிடையாது. இப்ப நம்ம ஒரு முறை வந்து கவிக்கு அப்துல் ரஹ்மான் அவர்களை வந்து சந்திக்கிறோம். அந்த மதமாற்றம் விமர்சனங்களும் அதற்கான விளக்கங்களும் அப்படிங்கிற புத்தகத்தை நான் எழுதுறதுக்கு மிகப்பெரிய ஊன்றுகோலா இருந்தது வந்து கவிக்கு அப்துல் ரஹ்மான் அவர்கள், கேப்டன் அமீர் அலி அவர்கள். ஆமா, கேப்டன் அமீர் அலி அவர்கள் தான் அதுக்கு வந்து முன்னுரை எழுதியிருக்காங்க. இவங்க 2 பேரும் தான் என்ன வந்து வேற ஒரு ஆலிம் வந்து நீங்க அதுக்கு மாற்றா மறுப்பா எழுதும் போது நீங்களும் ஒரு நாவலா எழுதுங்கன்னு சொன்னாங்க. சரி. ஆனா கவிக்கோ தான் சொன்னாங்க, நீங்க வந்து நாவலா எழுதாதீங்க, நீங்க வந்து மறுப்பு புத்தகமாவே எழுதுங்க, என்ன ஃபேக்டோ அதை எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்ப அதுக்கு வந்து நம்ம வந்து மறுப்பு அப்படிதான் நம்ம எழுதணும். அப்படி எழுதும் போது எனக்கு வந்து கவிக்கோ சொன்னதுதான் அது. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்க ஒரு புனை பேர்ல எழுதுனா நல்லா இருக்குங்க, நீங்க ஒரே பேர்ல எழுதாதீங்க, தேவையில்லாத ஒரு விமர்சனங்கள் வரும், அதுக்கு பதில் சொல்றதுலயே உங்களுக்கு டைம் போயிடும் அப்படின்னு. அதுக்காக எழுதுனதுதான் அந்த வந்து புனை பெயர்ல எழுதினது. 2வது உலக மக்களின் ஒப்பற்ற தலைவர் அப்படிங்கிறது நபிகள் நாயகத்தினுடைய வாழ்க்கை வரலாறு. இந்த வரலாறை வந்து ஒரு முஸ்லீம் எழுதிட்டா மற்ற முஸ்லீம்களை தவிர மற்ற யாரும் படிக்க மாட்டாங்க, அது மற்றவங்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிற நோக்கத்துலதான் ஒரு பொதுவான நல்லா இருக்குமே அப்படிங்கிறது. ஓகே 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 சார். இப்ப இந்தியாவில் முஸ்லிம்களோட, அதாவது முகலாயர்களுடைய வரலாறு அல்லது தொடக்ககால தைமூர் படையெடுப்பு மாதிரியான ஆரம்ப காலத்திலிருந்து இப்ப வரைக்குமான இந்த டெல்லியை ஆண்ட கடைசி முகலாய மன்னர் வரைக்குமான இந்த தொகுப்பை விகடனில் தொடர்ச்சியாக மதன் வந்து வென்றார்கள் அப்படிங்கிற தொகுப்புல கொண்டு வந்தாரு. அதுல நிறைய எதிர் விமர்சனங்கள் இருந்தது. இப்ப நீங்க அதே மாதிரியான ஒரு தொடர்ச்சியை வந்து சந்தித்தவையும் சாதித்தவையும் அப்படின்னு சொல்லி ஒரு, அதாவது இந்தியாவில் முஸ்லிம்கள் சந்தித்ததும் சாதித்ததும் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை கொண்டு வந்திருக்கீங்க. இப்ப நீங்க ஏற்கனவே நம்ம பேச ஆரம்பித்த செய்தி அதுதான். இப்ப இந்த இடத்துல முஸ்லிம்கள் மீது நிறைய இப்ப வரலாற்று திருத்தங்கள், முஸ்லிம்களுடைய பேரில் உருவாக்கப்பட்டிருந்த வீதிகள், நகர்கள் எல்லாம் பெயர் மாற்றம் செய்யப்படுகிற இந்த சூழலுக்குள்ளால் இன்னைக்கு சாதித்தவை பற்றி, ஏன்னா சந்தித்த விஷயங்கள் பத்தி நம்ம நிறைய புத்தகங்கள் வழியாக நம்ம ஏற்கனவே ஓரளவுக்கு தெரிஞ்சிட்டு இருக்கோம். சாதித்தவற்றை தொகுக்க வேண்டிய அல்லது இன்னும் அதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்ல வேண்டிய தேவை எப்படி இருக்கிறது? இந்த புத்தகம் குறிப்பாக என்னென்ன மாதிரியான செய்திகளை வலியுறுத்தும்? எல்லா புத்தகங்களும் மாதிரியுமே இந்த புத்தகத்தையும் வந்து பாத்தீங்கன்னா அதை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு கூட்டம் இருக்கும், அதை மறுக்கிற கூட்டம் இருக்கும். ஆமா, 2 கூட்டமும் எப்போதுமே இருக்கும். நம்ம பொறுத்த அளவுக்கு அதை வந்து முஸ்லீம் தரப்புல அதை வந்து ஏத்துக்குவாங்க, முஸ்லீம் அல்லாதவர்கள் அதை மறுப்பாங்க. இதுல நான் அந்த புத்தகத்தை எழுதுறதுக்கு அடிப்படை காரணம், எல்லா வரலாறுமே ஏற்கனவே எழுதப்பட்ட வரலாறு தான். சொன்ன மாதிரி மதம் நிறைய எழுதிருக்காங்க, மதம் பத்தி நிறைய பேர் எழுதிருக்காங்க. நாம என்ன எழுதுறோம்னு சொன்னா அந்த வரலாறுல எதெல்லாம் அவங்க வந்து விட்டுட்டாங்க அப்படிங்கிறத சொல்றோம். அந்த புத்தகத்தை வெளியிடும் போது 2 முக்கியமான நபர்கள் வெளியிட்டாங்க அந்த புத்தகத்தை. அவங்க 2 பேருமே சொன்னது, முஸ்லீம் ஆட்சியாளர்களை நீங்க வந்து புகழ்ந்து எழுதுன மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க என்கிட்ட. ஒருத்தர் வந்து பேராசிரியர் மார்க்ஸ், இன்னொருத்தர் வந்து நீதியரசர் ஹரிபரந்தான். 2 பேருமே என்கிட்ட சொன்ன விஷயம், அந்த முஸ்லீம் மன்னர்களை நீங்க புகழ்ந்து எழுதிருக்க மாதிரி இருக்கு அப்படின்னாங்க. நான் ஆக்சுவலா வந்து அதை புகழ்ந்து எழுதல. ஒரு அரசு அப்படின்னு சொன்னா அரசுக்கு 2 பக்கம் இருக்கும், அவங்க செஞ்ச நல்லது கெட்டது அப்படின்னு இருக்கும். அவங்களுடைய விமர்சனம் அப்படிங்கிற பேர்ல எல்லா முஸ்லீம் மன்னர்களை பற்றி அவங்களுடைய இருண்ட பக்கங்கள், அதாவது அவங்களுடைய தவறுகளை மட்டுமே எல்லாரும் அவங்க செய்த நல்ல விஷயங்களை யாரும் எழுதல. அப்ப தவறுகளை எல்லாருமே எழுதிட்டாங்க, அவங்க செஞ்ச நல்ல விஷயங்களை எழுத வேண்டிய அவசியம் எனக்கு இருக்கு, அதனால நான் அதை மட்டுமே எழுதணும் அப்படின்னு சொன்னேன். ஓகே.
அந்த வகையில தான் வந்து அது இப்ப இன்னைக்கு கடந்த 2014 பிறகான மத்திய அரசினுடைய இந்த ஆட்சி போக்கில் நிறைய நகருடைய பெயர்கள், ஊருடைய பெயர்கள், தெருக்களுடைய பெயர்கள், குடியரசுத் தலைவருடைய முகில் தோட்டம் வரைக்கும் இந்த பெயரளிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்கு. இந்த சூழல்ல இந்த முகலாயர்கள் மன்னர்கள் ஆட்சியினுடைய சிறப்புகளை நாம் ஏற்கனவே பேசுவதை போல கோயில்களை இடித்தார்கள், கொலை செய்தார்கள், கொள்ளையடித்தார்கள், இப்படியான பதிவுகள் தான், எதிர்மறை பதிவுகள் தான் நிறைய இருக்கின்ற போது இன்னைக்கு வந்து முஸ்லிம்கள் தமிழகத்திற்கு, இந்தியாவிற்கு செய்தவை, குறிப்பாக சாலை கட்டமைப்பில் முஸ்லிம்கள் ஏற்படுத்திய ஒரு மிகப்பெரிய பணி, இந்தியாவை முழுக்க இணைக்கிற அந்த நாற்கரச்சாலை திட்டம் அப்படிங்கிறது அங்கிருந்தான் தொடங்குது. அதே மாதிரி நீர்வழிச்சாலைகளை உருவாக்குகிற பணிகள்னு இதே மாதிரி நிறைய முகலாயர்கள் துவங்கி வேறு வேறு வம்சாவளிகள் செய்த பணிகள்னு இருக்கு. இப்ப இந்த பணிகள் இன்னைக்கு போதுமான அளவுக்கு பேசப்படலை அப்படிங்கிறது தான் உங்களுடைய நோக்கம். இதை இன்னைக்கு பேசப்படுத்துவதற்கு, ஆவணப்படுத்துவதற்கு தொடர்ச்சியாக வேற ஏதாவது முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டதா? எந்த அளவுக்கு இந்த புத்தகம் போய் சேர்ந்திருக்கு? இந்த புத்தகம் போய் சேர்ந்திருக்கு, நமக்கு வந்து எதிர் விமர்சனங்கள் எந்த அளவுக்கு அதிகமா வந்திருக்கோ அந்த அளவுக்கு அது புத்தகம் போய் சேர்ந்திருக்கு. இன்னைக்கு உள்கட்டமைப்பு, இந்தியா அப்படிங்கிற ஒரு நாட்டை கட்டமைத்தவர்களே வந்து முகலாயர்கள் தான், முஸ்லீம்கள் தான். இன்னைக்கு நீங்க சொல்ற தாலுக் அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து பிர்கா அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதெல்லாம் அவங்க உருவாக்குனது. தெஹ்சில்தார் அப்படிங்கிற வார்த்தை, பிர்கா அப்படிங்கிற வார்த்தை, இது எல்லாமே அவங்க உருவாக்குனதானே. இவங்க இன்னைக்கு இருக்கிற நம்ம சட்டம் இருக்கு இல்லையா, நம்ம வந்து நடைமுறையில இருக்கிற சட்டங்களே வந்து அவங்க உருவாக்குன சட்டங்கள் தான் கொஞ்சம் கொஞ்சமா மாறி அதுக்கப்புறம் ஆங்கிலேயர்கள் காலத்துலயும் வந்துச்சு. இன்னைக்கு அந்த கான்ஸ்டியூஷனை தான் அம்பேத்கர் உருவாக்குனாரே தவிர அதுக்கு முன்னாடி இருக்கிற வந்து குற்றவியல் நடைமுறை சட்டம், அந்த மாதிரியான சட்டங்கள், வரி விதிப்பு, இது எல்லாமே வந்து முகலாயர் காலத்தில் உள்ளதுதானே தொடர்ந்து வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது. ஓகே சார், இப்ப நீங்க தொடர்ச்சியா உங்களுடைய புத்தகங்கள் ஒவ்வொன்றுமே ஒரு தனி நிகழ்ச்சியில பேசுற அளவுக்கு உள்ள சப்ஜெக்ட் உள்ளது. இப்ப குறிப்பா வந்து ஈரானிலிருந்து இந்தியா வரை மாதிரியான இந்த புத்தகங்கள் ஒவ்வொன்றும் விரிவாக பேசக்கூடியவை. நான் இப்போ ஒரு கேள்வியோடு நாம் இந்த நிகழ்ச்சியோட நிறைவுக்கு வருவோம். குறிப்பா இது மாதிரியான புத்தகங்கள் வந்து இன்னைக்கு வாசிக்கப்படுவதும் விமர்சிக்கப்படுவதும் இந்த வட்டாரத்துக்குள்ளேயே நிகழ்ந்து முடிந்து விடுகிறது அப்படிங்கிற ஒரு ஒரு கருத்தும் சொல்லப்படுது. பெரும்பாலும் யார் இந்த செய்திகளை வாசிக்கிறார்களோ, யார் விமர்சிக்கிறார்களோ அவர்களுக்குள்ளேயே இது வாசிக்கப்பட்டு பேசப்பட்டு முடிந்து விடுகிறது. சோசியல் மீடியாக்களும் இணைய ஊடகங்களும் பெருகி இருக்கக்கூடிய இந்த சூழலுக்குள்ளால் ஒரு நீண்ட ஆய்வு கட்டுரைகள் அல்லது ஒரு ஆய்வு பரப்பு சார்ந்த விஷயங்களை உரையாடலாகவோ அல்லது கருத்தாகவோ எழுத்தாகவோ வைத்தால் இன்னைக்கு இருக்கக்கூடிய இடங்களில் போதிய வரவேற்பு கிடைக்கவில்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. நீங்க தொடர்ச்சியா இன்னைக்கு வரைக்கும் இந்த புத்தகங்கள் எழுதிட்டு இருக்கீங்க. இப்பவும் 2 புத்தகம் வெளிவருவதற்கு தயாராக இருக்கு. உங்களுடைய அனுபவத்தில் இந்த சூழலை எப்படி பாக்குறீங்க? என்ன மாதிரியான மாற்றங்களை கொண்டு வந்தால் குறிப்பா வரலாறு பற்றிய எந்த கவலையும் இல்லாத முஸ்லிம் சமூகத்தை கொஞ்சம் அது குறித்து திரும்பி பார்க்க வைக்க முடியும்னு நினைக்கிறீங்க? இல்ல, இது சம்பந்தமான அவேர்னஸ் வந்து சமூகத்துல ரொம்ப குறைவா இருக்கு. வரலாறு அப்படின்னு ஒரு பாடம் இருக்கு, அதை படிக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் யாருக்குமே இல்லை. ஏன்னா அது வந்து படிச்சோம்னா நமக்கு வந்து பெரிய வேலை கிடைக்கிற மாதிரிதான் பாக்குறேன். ஆனா என்னை பொறுத்தளவுக்கு என் பையனை நான் வரலாறு தான் படிக்க வச்சிருக்கேன். நிறைய பேர் அதே கேட்கறாங்க, இந்த காலத்துலயும் வரலாறு படிக்க வச்சிருக்கீங்க அப்படின்னு. இப்ப படிப்பு அப்படிங்கிறது வந்து ஏதோ சமகாலத்துல நமக்கு வந்து வேலை கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக மட்டும் படிச்சுட்டு இந்த வரலாறை விட்டுட்டு போயிட்டோம்னு சொன்னா, ஒரு நாட்டு, அதாவது நமக்கு எனக்கு வந்து இந்த ஊர்ல ஒரு இடம் இருக்கு, ஒரு நிலம் இருக்குன்னு சொன்னா அந்த நிலத்துக்கு வந்து டாக்குமெண்ட் ஒண்ணு இருக்கு. அந்த டாக்குமெண்ட் இல்லைன்னு சொன்னா அந்த நிலம் எனக்கு சொல்ல முடியாது. அது மாதிரி ஒரு சமூகத்துக்கான வரலாறு இல்லைன்னு சொன்னா அந்த சமூகம் வந்து இந்த நாட்டுல இந்த சமூகம் வாழ்ந்த சமூகம் அப்படிங்கிறதுக்கு அந்த வரலாறு தானே டாக்குமெண்ட். நிச்சயமா. அந்த வரலாறு இல்லைன்னு சொன்னா நான் வந்து நாளைக்கு வந்து முஸ்லீம்கள்லாம் நீங்க வந்து அரேபியால இருந்து வந்தீங்க, துருக்கில இருந்து வந்தீங்க, வெளில போங்க அப்படின்னு சொன்னா, இல்ல நான் இந்த நாட்டுலதான் பிறந்தேன், இந்த நாடுலதான் என்னுடைய சொந்த நாடு அப்படின்னு சொல்றதுக்கு உங்கள்கிட்ட வேற என்ன இருக்க முடியும்? நிச்சயமா. ஆக மற்ற விஷயங்களை விட முக்கியமான ஒரு இது பார்க்கணும்னா வரலாறு தான் முக்கியம். சரி, அந்த வரலாறுக்கு இந்த போதிய முக்கியத்துவம் கொடுக்கல. நாங்களும் பெரிய போராட்டத்துக்கு பிறகுதான் எழுதிக்கிட்டு இருக்கோம். அதை எழுதும்போது நமக்கு வந்து நம்ம எழுதுறதுக்கு பாத்தீங்கன்னா நம்ம டைப் பண்ற காசு கூட நமக்கு வராது. நம்ம எதுக்காக இதை எழுதுறோம்னு சொன்னா ஆவணப்படுத்தணுங்கிற ஒரே நோக்கம் தான். அதை படிக்கிறாங்க படிக்கலங்கிறதெல்லாம் அடுத்த விஷயம்.
சரி. இதை ஆவணப்படுத்தணும், அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகணும். இதை விட மோசமான ஒரு சூழ்நிலைகள் வரும். இதை விட மோசமான சூழ்நிலைகள் வரும்போது நம்ம ஆவணப்படுத்தின அந்த புத்தகங்களாவது பயன்படுத்திட்டு அந்த சமூகத்தை தான் எழுதணும் தவிர இதுல எந்த லாபம் நமக்கு கிடையாது. நிச்சயமா அதுல யாருக்கும் லாபம் கிடையாது. நம்மளுடைய நேரம் இது எல்லாமே விரயம் தான் அதுல. ஆனா சமூக தொண்டு அப்படின்னு சொன்னோம்னா இதுதான் எனக்கு சரியான சமூக தொண்டு. நம்ம இன்னைக்கு பேசுறவங்க எல்லாம் போயிடுவாங்க, நாளைக்கு இருக்காங்க. ஆனா இந்த ஆவணங்கள் வேணும் நமக்கு. நானும் இந்த பூமிக்கு சொந்தக்காரன், இந்த மண் என்னுடைய சொந்த மண் அப்படின்னு சொல்றதுக்கான ஆவணங்கள் இல்லைன்னு சொன்னா இது சொந்தம்னு உரிமை கொண்டாடவே முடியாது. இந்த நாட்டை நம்ம உரிமை கொண்டாடவே முடியாது. அந்த வேலைகளை தான் நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. சரி, ஓகே சார். இப்ப உண்மையிலேயே ரொம்ப ஆக்கப்பூர்வமான பணிகள் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. ஏன்னா நம்முடைய காலத்தை பதிவு செய்யக்கூடிய ஒரு மிக முக்கியமான பத்திரப்பதிவை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த பணி இன்னும் சிறப்படைய வேண்டும். இன்னும் உங்களோடு பேசுவதற்கு நிறைய புத்தகங்களில் இருக்கும் செய்தியும் காத்திருக்கிறது என்றாலும் ஒரு நீண்ட உரையாடல் இன்னொரு வாய்ப்பில் நாம் இன்னும் மீதம் இருக்கிற புத்தகங்களை பற்றி பேசுவோம். உங்களுடைய அரிய நேரத்தை ஒதுக்கி நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்தமைக்காக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் இசைமுரசு நேயர்கள் சார்ந்து நன்றியை தெரிவித்துள்ளேன். நன்றி. நன்றி நேயர்களே, இன்றைய வரவேற்பறை நிகழ்ச்சியில் இன்றைய படைப்போர் பூங்கா நிகழ்ச்சியில் நாம் இதுவரை வரலாற்று ஆய்வாளர் கிட்டத்தட்ட 11 புத்தகங்களுக்கு மேல் வரலாற்று ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் தமிழ் முஸ்லிம்களுக்கும் பொது சமூகத்திற்கும் முஸ்லிம்கள் பரிச்சயம் இஸ்லாத்திய கருத்தியல் சார்ந்தும் பல்வேறு சிந்தனைகளையும் செய்திகளையும் கொண்டு சேர்த்துக் கொண்டிருக்கும் வரலாற்று ஆய்வாளர் சிராஜ் அவர்களை சந்தித்து பேசினோம். அவருடைய உரையாடல் மிகுந்த பயனுள்ளதாக இருந்தது. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் இன்னொரு சிறப்பு அழைப்பாளர் சந்திக்கும் வரை நன்றியும் சலாமும் சொல்ல விடைபெற்றுக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். இணையதள தேரில் ஏறி உலகெல்லாம் வலம் வரும் இசை முரசு வானொலி. இது இதயங்களை இணைக்கும் வானொலி.